ஏடா க்ளோஸ்டு இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெக்கேஷன் தமிழ். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரசடா ஹார்பர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம். இது எங்கன்னா ஃபுக்கட்டில் இருக்குது. இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா க்ரூஸ் வழியாக நம்ம கராபி போக போகிறோம். கராபியில் ஆவுனாங் அப்படின்னு ஒரு ஏரியா. அங்கே போயிட்டு அங்கே உள்ள சைட் சீனிங் அப்புறம் நைட் லைஃபு இதெல்லாம் பார்க்கலாங்க. போகலாங்களா? அப்படியே இதில் உட்காருவாங்க. சீட்டெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பாருங்கள் அப்படியே வெஜ்ஜில் வந்து உட்காந்துருக்கோங்க. ஸ்டெப் இருக்குது, ஸ்டெப்பில் வந்து உட்காந்துருக்கோம் 2 பேரும், நானும் பிரேமும். நம்ம அந்தமான் சீயில் ஃபெரியில் பயணம் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த அந்தமான் சீ வந்து இந்தியன் ஓஷனோட ஒரு பகுதிங்க. இந்த ரசடா பியர்லேருந்து ஆவோனாங் ஹார்பருக்கு 23 நாட்டிக்கல் மைல்ங்க. இது டோட்டலாக 2 hours ஜேர்னி இருக்குங்க இங்கேருந்து. இது வந்து 700 பாத் வந்து இதுக்கு டோட்டல் ஃபேருங்க இந்த ஃபெரியில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு. நம்ம இப்போது ரசடா ஹார்பர்லேருந்து கராபி ஆவுனாங் அப்படின்ற ஏரியாவுக்கு போகிறோம் இல்லைங்க. போகிற இந்த ஃபெரியை உங்களுக்கு வந்து நான் அப்படியே காமிக்கிறேன். ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நம்ம அப்படியே போவோங்க. தண்ணி பாருங்கள், அப்படியே நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க தண்ணி. இதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது தண்ணி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூங்க. இந்த ஃபெரி 2 டெக்காக இருக்குங்க. இது கீழே உள்ள டெக்கு. சீட்டு வந்து 3+3 பிரிச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாங்க. அப்படியே மேலே ஒரு டெக் இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. இது மேலே உள்ள டெக்குங்க. சீட்டு வந்து 2+2 சீட்டாக இருக்குது இங்கே. இப்போ கீழேயும் மேலேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபெரியோட சீட்ஸ் வந்து 134 சீட் இருக்குங்க. ஃபுல்லாக 2 டெக்குலேயும் ஃபுல் ஏசிங்க. இது சின்ன ஃபெரி தான், இதான் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபெரியில் இப்படி முன்னாடி உட்காந்து பயணம் பண்ணுறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சூப்பராக இருக்குங்க. அது நேவி ப்ளூ கலரில் இருக்கிற தண்ணி இப்போ பாருங்கள் பச்சை கலராக மாறிடுச்சு பாருங்கள். ஆனால் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அழகையும் தனக்குள்ளே கொண்டுள்ள ஒரே நாடு தாய்லாந்து தாங்க.
அற்புதங்க இயற்கை. கடலுக்கு நடுவில் இப்படி ஒரு மலையில், மலை மேலே வந்து ஒரு மரங்கள் வந்து பச்சை பசேர்னு இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ அழகு பாருங்கள். ஆவுனங் ஹார்பர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. இது யாரு இருக்கு சீட்டு Come at 3 o'clock every day. Yeah. You show the driver over there, please. The lady one. You can go in there. Okay. K-Bank. K-Bank. Yeah. K-Bank. K-Bank come, K-Bank. Over there. பாருங்கள், காலையில் 7 மணிக்கு பிக்கப் பண்ணி கரெக்டாக 8:15 ஃபெரி வந்து ஃபெரியை பிடிச்சி 10:15 இங்கே வந்து இறங்கின உடனே அவங்க திரும்ப ட்ராப் பண்ணுறதுக்காக நமக்கு ரெடியாக வண்டி நிற்கிதுங்க. K-Bank. K-Bank Center or K-Bank Hostel? K-Bank Hostel. Hotel. K-Bank 4 thôi. This? அப்படியே ஏறுவோங்க. ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருவோம். நான் அவரை பார்க்கலாம். யாரை பார்த்துட்டு வர? அலெக்ஸா காமிங்க. ஏடா தண்ணி கலந்து விழுந்துட்டானா? எங்கடா போனா அவன்? Booking.comல இங்கே கராச்சியில் வந்துட்டு K-Bank ஒரு ஹாஸ்டல் வந்து புக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஹாஸ்டல் தான் போகிறோம். நம்ம ஊர் மணிக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருதுங்க. ஓகே, நம்ம ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டலுக்கு இருக்குன்னு பார்ப்போம். இது வர்ற சங்கு சங்கு நம்ம பியரில் வந்து இப்போ K-Bank ஹாஸ்டல் வந்தாச்சு. போங்க, செக்இன் ஆகிட்டு ரூமை பார்த்தோம். இது ஓப்பனு, டெம்பரரி க்ளோஸ்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஏடா க்ளோஸ்டு இருக்கு?
இங்கே வந்தால் கேப் பங்குக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நம்ம அவங்களே வந்து பிக்கப் பண்ணி அவங்களோட மெயின் பிரான்ச்சோட அங்கே ஒரு ரூம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து இப்போ நம்ம பிக்கப் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மூவ் பண்ணும். நம்ம கேப் பங்க் ஹாஸ்டல் வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் மெயின் பிரான்ச்சு. அந்த ஹாஸ்டல்லேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்தாச்சு. So it was Simon, Alexander, Brenda. Lovely. So you've got 2 nights, yeah? Yeah. So I can take you through to the luggage room. We can put your bags away. You can chill here, or you can head out for a bit and come back. ஓகே. பேக் எல்லாம் இங்கே வைக்க சொல்கிறாங்க. 2 மணிக்கு தான் நமக்கு ரூம் செக்இன்ங்க.